ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்பு வச்சாலோ சட்னி வச்சாலோ வீட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுடுறாங்க. அப்படியே தூக்கி ஆவாதவங்கள பார்த்தா தூக்கி தள்ளி போடுற மாதிரி தூர போட்டுறாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடி பண்ண போகிறேன். நான் இப்படி கருவேப்பிலை பொடி பண்ணிக்கிட்டேன்னா சட்னிக்கு கருவேப்பிலை பொடிக்காக தேவையான பொருள் எடுத்துக்கிட்டேன். உளுந்து, கடலைப்பருப்பு, பொரிக்கடலை, சில ஊரில் இது வந்து பொட்டுக்கடலை சொல்லுவாங்க, காய்ந்த மிளகாய், நம்ம வீட்டில் பறித்த கருவேப்பிலை, தேவையான உப்பு. இது அத்தனையும் உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி கூடி குறைச்சி போடணும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இன்னும் இருந்தாமல் எடுத்துக்கோங்க. என் செடியில் இவ்வளோதான் எடுத்திருக்கேன். இப்போ சொல்கிறக்கு மறந்துட்டேன். ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது எதுவுமே கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். உளுந்து இது கரிஞ்சிச்சுன்னா கருகிற ஸ்மெல் வந்துடும், டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். உளுந்து வந்து ஒரு மணம் வந்தாலே போதும். பொரிக்கடலை வந்து ஏற்கனவே வந்து ட்ரை ரோஸ் தான். அதை வந்து சும்மா ஒரு கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம். முழு மல்லி இல்லை, இந்த மல்லியுமே முழுசாக வாங்கி நம்ம வீட்டிலே ரோஸ்ட் பண்ணி அரைச்சது தான். இதையும் போட்டு கொஞ்சம் கிண்டிக்கலாம். மல்லி போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக வரும். அதே மாதிரி முழு பெப்பர் இல்லை, எனக்கு கொஞ்சம் பெப்பர் தேவை, அதனால் கொஞ்சம் பெப்பர் பொடியும் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் ஆகிட்டு கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி நொறுக்கும் போது அப்படி பொடியாகணும், இப்படி சவுண்ட் வரணும். அப்போ தான் நல்லா வந்து பவுடர் ஆகும், நல்லா பொடியாக முறுமுறுன்னு ஆகிட்டு மொத்தமாக நல்லா ஆற விட்டுடலாம். இது 5 நிமிஷம்ல ஆறட்டும். அப்படியே அரைச்சோன்னா ஒரு மாதிரி வந்து வேர்வை வந்த மாதிரி ஆயிரும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது வந்து சீக்கிரம் வந்து ஸ்மெல் வந்துடும். எல்லாமே நல்லா ஆறிட்டு இது ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நைஸாக நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அருமையான கருவேப்பிலை பொடி ரெடி. நான் மணமாக இருக்குது. வீடே கருவேப்பிலை செடி தோட்டத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்ல ஃப்ளேவர். உங்கள் வீட்டில் யாரும் கருவேப்பிலை தூக்கி குழம்புல இருக்கிற தூக்கி தூர போடுறாங்களா, ஒதுக்குறாங்களா? இப்படி செஞ்சு கொடுங்க. கருவேப்பிலை கண்ணுக்கு ரொம்ப நல்லது, முடி கொட்டுற பிரச்சனைக்கு. உங்கள் வீட்டில் யாரும் கருவேப்பிலை அவாய்ட் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா தாராளமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்து வேறு, ரொம்ப நல்லது வேறு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை நல்லா ஒரு ஏர் கண்டெய்னரில் காற்று போகாத இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சா கடந்ததுக்கு நம்ம வெளியே வச்சு சாப்பிட்டா 15 20 நாள் சாப்பிட்லாம். அப்படியே கருவேப்பிலை தோட்டத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. எனக்கு அது கருவேப்பிலை பற்றாமல் போயிட்டு இருந்ததை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா அடிக்கடி கருவேப்பிலை நமக்கு செடியில் வந்துடும் பார்த்திங்களா. நான் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி செய்வேன். சரி, இந்த இடம் நம்ம என்ன சேரும் நம்ம பிள்ளைங்களுக்கும் போடலாம்னு சொல்ல வந்தேன். நீங்கள் தான் சொல்லணும் நம்ம கருவேப்பிலை பொடி இப்படி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு கருவேப்பிலை கிடச்சி அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா 2 3 மாதம் வச்சு சாப்பிட்லாம். வெளியே வச்சு சாப்பிட்லாம். நான் இது வாரத்துக்கு ஒரு நாள் அரைச்சிருவேன். இந்த ஒரு வாரத்துக்கு இது போதும். திடீர்னு ஒரு தோசையை ஊற்றிக்கலாம், ஒரு சட்னியை எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி பொடியை சாப்பிட்லாம். வெறும் சூடு ஒரு லைக் தாங்க. நானுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். மீண்டும் ஒரு நல்ல பொருளை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். பாய்.